ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் அதுதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நிறைய மெத்தடில் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் என்னோடய மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரதுனால இந்த ரெசிபி யார் ட்ரை பண்ணாலுமே கண்டிப்பாக டேஸ்ட் சூப்பராக வரும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கேப்சிகம் உங்கள்கிட்ட என்ன கலர்லாம் இருக்கோ அது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் பவுடர், பிளாக் அண்ட் ஒயிட், சால்ட்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் அந்த லீஃபு. அப்புறம் இன்றைக்கி நம்ம மெயினாக இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது ஒரு புது காய்கறி தான் இது, பாக்சாய்ன்ற ஒரு காய். ஸோ இது வந்து ரீசெண்ட் டேஸில் நிறையா பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு, அந்த சூப், அந்த கொரியன் ஃபுட்டுக்கு அந்த மாதிரிலாம். ஸோ இந்த சும்மா ஒரு ஃபேன்சியான ஒரு வெஜிடபிள் கிடையாது. இதுலேயுமே வந்து வைட்டமின் ஏ, கே, இ இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து போன் ஹெல்த்துக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட்டுக்கு, அதுக்கப்புறம் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே இது சூப்பரான ஒரு காய்கறி. இது வந்து இன்றைக்கி நம்மளோட ஃப்ரைட் ரைஸில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 ரெசிபி பண்ண போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் அண்ட் டோஃபு வச்சு ஒரு டோஃபு மஞ்சூரியனும் சொல்லலாம், இல்லை ஒரு சைனீஸ் ஸ்டைலில் சொல்லலாம். பட் பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட இந்த போக்சா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் இதுக்கு பதிலாக கேபேஜ் சேர்த்துக்கலாம். இதுவும் ரொம்ப குயிக்காகவே வெந்துடும். இது சும்மா நம்ம ஹை ஹீட்டில் வச்சு நம்ம இது டாஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ரைட் ரைஸுன்றது பேர்லேயே ஃப்ரைடுன்னு ஒரு பேர் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இது வந்து நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுல ஆயில் ஜாஸ்தி தான் இருக்கும். பட் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது காய்கறியும் நம்மளுக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஆயிலோட கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் சிமிலர் டேஸ்ட் உங்களுக்கு வரதான் செய்யும். இன்னுமே கூட நீங்கள் வந்து சூடாக சின்ன சின்ன பேட்சாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணிகிட்ருக்குறது தான் இந்த போக்சாய். அது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட எண்டு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி அதாவது ரவுண்ட் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வரும். ஒரு ரோஸை கட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லீஃப் மட்டும் தனியாக, அந்த க்ரீன் கலரில் இருக்க லீஃபை தனியாக வச்சுக்கோங்க. இந்த தண்டு மாதிரி இருக்குல்லையா, இதை வந்து கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கும் சரி, அப்புறம் அந்த டோஃபு மஞ்சூரியனுக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலராக ஒரே காய்கறி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கட் பண்ணுறத பாதி பாதியாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு டிப்பு உங்களுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வரும். ஏன்னா வெஜிடபிள் நிறையா இருக்குது இல்லையா, வெஜிடபிள்ஸு. ஸோ அதனால் ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நூடுல்ஸ் செய்கிறதுக்கோ இல்லைனா வேறு ஏதாச்சும் டிஷ்ஷு செய்யும் போது இந்த காய்கறி நீங்கள் அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு அது ஒரு தனி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் காய்கறியும் உங்களுக்கு நிறையா சேர்த்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேஸ்ட்டும் ஆகாத மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஏற்கனவே பாஸ்மதி ரைஸை ஊற வைக்க வேண்டாம், நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடிக்கும் போது உங்களுக்கு குழஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் வந்து ஃபர்மாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுடுங்க. நீங்கள் இன்றைக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே கூட இதை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மத்தியானத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் இந்த ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைஸ் உடையாமல் உங்களுக்கு சூப்பராக அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் அழகாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, அதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துருக்கேன். அடுத்து பச்சை மிளகா இருக்கு இல்லையா, அது பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம வெங்காயத்தாளில் இருக்கிற இந்த ஆனியன் பார்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சிமிலராக ஒரே மாதிரி தானே இருக்குது, அதனால வந்து நான் 3 போர்ஷனாக வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு, ஒன்று வந்து டோஃபு மஞ்சூரியனுக்கு, இன்னொன்று வந்து நூடுல்ஸ்க்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து நாங்கள் நூடுல்ஸ் செய்யலான்ருக்கோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரே டைமில் காய்கறியை வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காய்கறி வந்து உங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொக்சாயை சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய ரெசிபி பண்ணுவாங்க. சும்மா ஜஸ்ட் அப்படியே சாட்டை பண்ணியும் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சூப்ஸ், நூடுல்ஸ் அதில் எல்லாமே போடுவாங்க. நான் சாப்பிட்ட வரைக்கும் இதுக்கு தனியாக ஒரு டிஸ்டிங்க்டான ஒரு ஃப்ளேவர் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஒரு க்ரன்ச் இருக்க தான் செய்யுது. கேபேஜ் போட்டோன்னா ஒரு க்ரன்ச் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ எல்லா காய்கறியும் போட்டு உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் வந்து ஒரு ஹை ஹீட்டில் வச்சு நம்ம இதை வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச் இருக்கும்.
அடுத்து நம்ம இந்த பாக் சாயோட லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் தண்டு சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கழித்து லீஃப் சேருங்க. ஏன்னா லீஃப் வந்து ரொம்ப சீக்கிரம் குக் ஆகிடும் அது. ஸோ இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் வந்து டோஃபுவில் வந்து ஏர் ஃப்ரை பண்ண வச்சுருக்கேன். அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 400 டிகிரி ஃபாரன்ஹைட்டுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நான். அதுவுமே சைடில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடையில் போனோம் அப்படின்னா அது வந்து டீப் ஃப்ரைட் ஆர் மோர் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வீட்டிலன்ற போது ஏர் ஃப்ரையர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு ஃபுட்டில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர முடியாது. பட் அந்த ஃபுட்டை வந்து எப்படி தயாரித்து அதை ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு நல்லா ஆற வச்சுருந்த ரைஸு சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஒயிட் மிளகுத்தூள். ஒயிட் மிளகுத்தூள் வந்து கண்டிப்பாக வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் இல்லை சைனீஸ் ஐட்டத்துக்கு இந்த ஒயிட் பெப்பர் பவுடருக்கு போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் இருக்கும். அடுத்து சாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வினிகர், அந்த பால்சமிக் வினிகர் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சாஸ் அது மட்டும்தான். ஸோ பெருசாக நீங்கள் நிறைய போட வேண்டியது இருக்காது. ஜஸ்ட் 1 or 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இப்போ நம்ம இது வெஜ்ஜாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம எக்கு போடலாம், அப்புறம் சிக்கன் போடலாம். நீங்கள் ஷ்ரிம்ப்பு கூட நீங்கள் லைட்டாக டோஸ்ட் பண்ணி அதுவுமே சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எக்கு மட்டும் 2 எக்கு வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி இந்த ரைஸோடு சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும். ரைஸ் வந்து கார்ப்ஸ்க்கு கிடைக்கும், காய்கறியும் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு எக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டயட் ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்காது. பாஸ்மதி ரைஸ்லேயும் உங்களுக்கு வந்து கிளைசமிக் இண்டெக்ஸும் கம்மின்றதுனால நம்ம ஒரு பவுல் தாராளமாகவே சாப்பிட்லாம். அடுத்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்கிற எக்கு சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சிக்கன் சேர்க்குறீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேனில் வந்து சிக்கனை லைட்டாக ஆயில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு வேண்டிய உப்பு, பெப்பர் பவுடர் போட்டு நீங்கள் ரைஸில் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து டீப் ஃப்ரைடு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் டீப் ஃப்ரையும் சிக்கனை பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஏர் ஃப்ரையும் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸோ நம்மளோட நல்லா ஒரு குயிக்கான பொக் சாய் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப மினிமல் தான். ரொம்ப பெருசாக சாஸ்லாம் நம்ம சேர்க்கல. ஜஸ்ட் சோய் சாஸ், பால்சமிக் வினிகர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஓகே தான். இப்போ நம்மளோட ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரியான இன்க்ரீடியன்ட்ஸ் தானே, ஸோ கையோடு சேர்ந்து டோஃபு மஞ்சூரியனும் ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ பேனில் கொஞ்சமாக ஆயில், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஆனியன் பார்ட் இருக்குல்ல, அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது தவிர்த்து நீங்கள் நார்மல் ஆனியன் கூட சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். பட் எனக்கு இதுவே போதும். இதில் இருக்க ஃப்ளேவரே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்குமே நான் வந்து கொஞ்சம் பொக் சாய் சேர்த்துருக்கேன். பொக் சாய் இல்லைன்னா இந்த ரெசிபிக்கு நீங்கள் கேபேஜ் போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை தவிர்த்து மிச்ச காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஒரு மீலில் இருக்கணும் அப்படின்ற தாட் இருக்கும். ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு அதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்குறதுக்கு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ரெசிபி தான் இது. ட்ரெடிஷ்னல் ஆர் ஒரிஜினல் சைனீஸ் மெத்தடான்னு கேட்டால் கிடையாது. பட் இது என்னோடய மெத்தட். நான் செஞ்சால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கலர் கேப்சிகம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லை 2-3 இருந்திருந்தாலும் சேர்த்துக்கோங்க, தப்பு கிடையாது. அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் இதில் சோய் சாஸ் இருக்குது, பால்சமிக் வினிகர் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெஜிடபிளோட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் வந்து ஒரு 60 or 70% வதங்கி இருந்தால் போதும். ஏன்னா நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டு வரணும். அந்த க்ரன்ச்சினஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை சாஸ்லாம் போட்டுட்டு கொஞ்சம் திக்காக ஆகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்ஜியோ இல்லைனா வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட்டுக்காக தேவையில்லாத ஐட்டம்னு ஒன்று சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் வந்து நம்மளுக்கு கான்ஷியஸாக இருக்கலாம் நம்ம என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நான் ஒரு கொதி விட்ட பிறகு நம்ம ஏர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற டோஃபுவை சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து பக்கா நம்ம வந்து டோஃபு மஞ்சூரியன் கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இதில் டோஃபு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கார்ன்ஃப்ளவர், கடலை மாவு, அது ஒரு பக்கோடா மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ஏர் ஃப்ரையரில் ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்து பண்ணோன்னா இது வந்து அந்த மாதிரி பக்கோடா மாதிரி ஆகிடும். இப்போ இதுக்கு நம்ம அகெயின் ஒயிட் பெப்பர் பவுடர், பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோஃபு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லா டேஸ்ட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு சாஸோடு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பிளாண்டாக ஒரு டேஸ்ட் வரும் இல்லையா, அது வராது. கொஞ்சம் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக இதில் வந்து கெச்சப் ஆர் ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது ஒரு தனி டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் டோஃபு வச்சு ஒரு மஞ்சூரியன் ரெசிபி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.